நீ எடுத்த முடிவு தப்பாயிடுச்சு ரகு. இனிமே இந்த சாருவை கட்டிக்கிறதுக்கு யார் வருவாங்க? அப்படியே வந்தா கூட இப்ப பேசிட்டு போனாங்களே அந்த மாதிரி தானே பேசுவாங்க. அப்புறம் எப்படிப்பா அவளுக்கு கல்யாணம் நடக்கும்? நீ எடுத்த முடிவுதான் சரியில்லை. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சாரு வாழ்க்கைக்கு பதில் சொல்றது இப்ப சீனு கையில மட்டும்தான் இருக்கு. சீனுக்கு தானே நம்ம சாருவை முடிவு பண்ணோம். அது மாறக்கூடாது. இதுக்கு முன்னால இந்த குடும்பத்துல ஜானகியோட தங்கச்சி பண்ண தப்பால என் அண்ணனோட உயிர் போயிடுச்சு. அந்த நேரத்துலதான் நீ ஜானகி கழுத்துல தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம குடும்பம் வந்து நிக்குது. சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவுகளை மாத்திதான் ஆகணும். சாருவோட வாழ்க்கைக்கு தான் இப்ப நாம ஒரு நியாயம் சொல்ற இடத்துல நிக்கிறோம். இந்த நேரத்துல நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் முடிவுக்கு யாரும் மறுப்பு சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்படி யாராவது தடுக்கணும்னு நினைச்சா என் அண்ணனுக்கு நடந்ததுதான் எனக்கும் நடக்கும். பாட்டி, அம்மா, என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த குடும்பத்தால நாசமாக்கிட்டா அந்த கவலையே என்ன கொன்னுடும். பரவாயில்லையே, நம்ம பொண்ணு போட்ட திட்டம் சரியா நடந்துட்டு இருக்க. நம்ம எதுவும் புதுசா பேச வேணாம். இந்த அம்மாவே நம்ம நினைக்கிறத செஞ்சிரும் போல இருக்க. அம்மா, இந்த மாப்பிள்ள போனா என்னம்மா? ஊருக்குள்ள வேற மாப்பிள்ளையாமா இல்ல? டேய், நீ எத்தனை மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தாலும் அவங்களும் இதே கேள்வி தானே கேட்க போறாங்க. ஐயோ அக்கா, அதான் ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டிருக்குல்ல. இப்ப போறவங்களும் பக்கத்து ஊர்லயும் போய் சொல்லிடுவாங்க. நிச்சயமா இந்த வீட்டுக்கு சாரு பொண்ணு கேட்டு யாருமே வரமாட்டாங்க. அவ கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே இருக்கணுமா? ஏய், அவ ஏன் அப்படி இருக்கணும்? இதுக்கு ஒரே முடிவு, சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கணும். பாட்டி என்ன சொல்றீங்க? ஆமா சீனு, உன்னால மட்டும்தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். உனக்கும் சாருக்கும் கல்யாணம் பேசணும். குறுக்க மாயா வந்துட்டா. நீங்க காதலிச்சீங்க, அத நான் தப்பு சொல்லல. அதுக்காக காதலிச்சவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ரகு எப்படி ஜானகி வாழ்க்கையை காப்பாத்த ஒரு முடிவு எடுத்தானோ, அதே மாதிரி சாருவோட வாழ்க்கையை காப்பாத்த நீ ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். இனிமே நாள் குறிச்சு நிச்சயம் பண்ணி தள்ளி போட்டுட்டு எல்லாம் இருக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு வந்த களங்கத்தை துடைக்க இப்பவே இங்கேயே சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கணும். என்னம்மா, எப்படிமா முடியும்? சீனுவுக்கும் மாயாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோமா? ஏங்க,
அப்ப சீனுக்கும் சாருக்கும் கூட தான் நிச்சயமாச்சு. அது மீறி இவங்களுக்கு நிச்சயம் பண்ணலையா என்ன? அதனால திரும்பவும் இப்ப இவங்களையும் சேர்த்து வச்சா என்ன இப்போ? அத்தை சொல்றதுதான் கரெக்ட். இப்பவே சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கணும். அம்மா பத்மா, அம்மா. நீ போய் உள்ள பூஜை ரூம்ல மஞ்சக்கயிறு இருக்கும் எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போடுங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா முடிவு பண்ணலாமா? ஆஹா, அதுக்குள்ள நம்ம குடும்ப மானம் போயிடும். அப்படியே என் உயிரும் போயிடும். பரவாயில்லையா? நீ போய் பத்மா, நீ போய் எடுத்துட்டு வா. இத போறேன். பார்வதி, சாருவை கூட்டிட்டு வா. டேய் சீனு, வாடா. பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி. பாட்டி நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என்னங்க இது? பாட்டி என்ன பண்றீங்க? ஐயோ, பாட்டி வேணாம் பாட்டி. என்னம்மா இது? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. அத்தை, பாட்டி பாட்டி வேணாம் வா, பாட்டி. நில்லு. நீ சாரு. பாட்டி நான் சொல்றத கேளுங்க. உங்க போக்குல விட்டதுனாலதான் குடும்பத்துல இவ்வளவு அவமானம் நடந்திருக்கு. இந்த குடும்பத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு 4 பேர் 4 விதமா பேசணுமா? நான் எடுக்கிற முடிவை நீங்க கேட்டா மட்டும் போதும். அத்தை, சீனு இங்க ஓ, வா. பாட்டி டேய் இந்தா சீனு, சாரு கழுத்துல கட்டு. ஐயோ, பாட்டி வேணாம் பாட்டி ப்ளீஸ் பாட்டி. அம்மா அம்மா சொன்னா கேளு வேணாமா? சீனு, தாலியை அம்மா கட்டு. என்னமா பேசுறீங்க? குடி சீனு. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. பாட்டி வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. மாயாக்கும் சீனுக்கும் தானே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ம், அப்படி பார்த்தா முதல்ல உனக்கும் சீனுக்கும் தானே நிச்சயம் ஆச்சு. அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டாம். நீ அமைதியா இரு ஜானகி. நீ ஆரம்பத்துல எதையும் சொல்லாம மறைச்சதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். இனிமேலாவது நான் சொல்றத கேளுங்க. சீனு, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? தாலியை வாங்கி சாரு கழுத்துல கட்டு. பாட்டி வேணாம் பாட்டி ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. பாட்டி மாயா எதுவும் பேசாதடா. அவளுக்கான வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப உனக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்காம போனா சாருவோட வாழ்க்கையே அந்தரத்துல அருந்தா பட்ட மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு பொண்ணோட சாபம் இந்த குடும்பத்துக்கு வரவே கூடாது. தாலி வாங்கி கட்டு. ஏய் புடிடா.
அம்மா இல்லம்மா சீனு, முடியாதுமா நான் சொல்றத சொன்னா செய். கேளுமா முடியாதுமா சொன்னா அதான் ஒரு நிமிஷம். முடியாது சித்தி நான் தாலி கட்ட சொல்ல மாட்டேன். மாட்டியா? ஏய் பத்மா என்ன பண்ற? அத்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லுவீங்க. நீங்க அவ வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சாருக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா? அவளுக்கு சீனு மட்டும்தான் வாழ்க்கை கொடுக்க முடியும். அத்த நீங்க சொல்றது சரிதான் அத்த. சாருவுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி ஒரு கெட்ட பேர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை அம்போன்னு விட முடியுமா? நான் இப்போ மாயாவோட வாழ்க்கைக்காக பேச வரல, என் பையனுக்காக பேசுறேன். இவனுக்கு விருப்பமில்லாத இந்த கல்யாணத்தை நாம எப்படி அத்தை பண்ணி வைக்க முடியும்? அந்த வாழ்க்கை இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ சாருவோட வாழ்க்கை என்ன ஆகிறது? சீனுவுக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாருவோட நிலைமை இப்ப இப்படி இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏங்க உங்க பையனோட ஆசையை நீங்க சொல்றீங்க, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை என்னங்க ஆவறது? ஒரு அப்பனா என்னால அதையும் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுல சீனு ஆசையும் நடக்கணும், சாருவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அது எப்படிங்க ரெண்டுமே செய்ய முடியும்? ஒண்ணு சீனு மாயாவை கட்டிக்கணும், இல்லனா சாருவை கட்டிக்கணும். இப்ப ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் எப்படி அவனால பதில் சொல்ல முடியும்? அம்மா சொன்ன மாதிரி சாருக்கும் சீனுக்கும் தான் முதல் நிச்சயம் ஆகி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சோம். அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். இப்ப பிரச்சனை என்ன? சாருவுக்கு பார்த்த மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், அதானே? இப்ப உங்களுக்கு சாருவுக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைச்சா போதும் இல்ல? அதனால தானே சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. இனிமே சாருவை கட்டிக்கிறதுக்கு எவன் வருவான்? தங்கச்சி அதெல்லாம் எப்பவோ வந்துட்டான். அதுவும் இந்த வீட்லயே தான் இருக்கான். இந்த வீட்ல யாரு? இந்த வீட்லயா? என்னங்க உளறீங்க? அண்ணே, இந்த வீட்ல சீனுவை தவிர வேற யாரு இருக்கா? ஒரு சிங்க குட்டி இருக்கான். டேய் மாப்பிள்ள வாடா. கதிரா, வாடா. வணக்கம் 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 மாமா. டேய், ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வணக்கம் 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 பாட்டி. ஏய், அத்தை வணக்கம். ஏய். அத்தை வணக்கம் வணக்கம். டேய் எதிரே, சித்தப்பா சூப்பரா இருக்குடா. டேய் சீனு தள்ளி போடா. ஏங்க, இப்படி நில்றா. இவனா மாப்பிள்ள? ஆமா,
சாருவுக்கு ஏத்த சரியான மாப்பிள நம்ம கதிரவன் தான். ஜோடி போறதும் சும்மா அள்ளுது இல்ல? கதிரவா என்ன சித்தப்பா? இருடா, ஒரு நிமிஷம் இரு. என்னடா கதிரவா, சொல்லுங்க சித்தப்பா. எங்கேயாவது வெளியே போறியா? ஆமா, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ஒன்றும் இல்லடா, ஏதோ கொஞ்சம் சரியில்லை. உன் சித்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன் சித்தப்பா? சந்தோஷமா இருந்தா நல்ல விஷயம் தானே. உன் சித்தி சந்தோஷமா இருந்தா ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். அவளோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லடா, ஏதோ கோலர் பண்ற மாதிரி தெரியுது. சித்தப்பா, அவங்க என்ன சித்தப்பா பண்ண போறாங்க? வீட்டுல சாருவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. அதனால பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சித்தி ஒருவேளை சந்தோஷமா இருப்பாங்களா இருக்கும். நீங்க சந்தேகப்படுற அளவுக்குலாம் எதுவும் இருக்கா சித்தப்பா? சந்தேகமே இல்லடா, கன்ஃபார்மா சொல்றேன். ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. இப்ப திடீர்னு மாயா கிட்ட நல்லா பேசுறா, அதுலயே தெரியுது எங்கேயோ வெடிய வச்சுட்டாங்கன்னு. ஆமாண்டா கதிரவா, நேரம் பார்த்து அது வெடிக்க போகுது. எனக்கு என்னமோ அப்படி தோணல சித்தப்பா. சாருக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது. சீனு மாயா என்கேஜ்மெண்ட்டும் நடந்துருச்சு. அதனால கூட சித்தி ஹாப்பியா இருக்கலாம்ல. டேய், இத்தனை வருஷமா நான் அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா உன் சித்தியை பத்தி? சீனு மாயா கல்யாணத்தை தடுக்க ஏதோ பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படியா சொல்றீங்க? மாமா கிட்ட வேணா போய் பேசலாமா? சொன்னா அவர் நம்பவா போறாரு? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாரு. அதனால ஆதாரத்தோட நிரூபிக்கணும். சரி, இப்ப என்னதான் பண்ணலான்றீங்க? சரி, நாளைக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும். ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு ஒரு டவுட்டே கிளியர் ஆகும். உனக்கு யார் மேல டவுட்டு? அதை நான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன் சித்தப்பா. சரிடா, அந்த வேலையை தள்ளி வை. உனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? டேய், அது ஒண்ணு இல்லடா. நாளைக்கு சாருவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அப்ப நீ என்ன பண்றேன்னா, நான் சொல்ற மாதிரி செய். என்ன சொல்ற? ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? டேய், உன்னால மட்டும்தான்டா இது முடியும். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பண்ணிடலாம். சரி, போயிட்டு வா. சீனு மாயா கல்யாணத்தை நிறுத்த நீங்க என்ன பிளான் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போடுவேன். ஜெயிக்க போறது நீங்களா இல்ல இந்த மணியான்னு அதையும் பார்த்துருவோம். யாருக்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க? இவங்க இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு வச்சிருப்பாங்க போல. சம்பந்தி, என்னங்க இது? யாரையோ கூட்டு வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சித்தப்பா? என்னங்க நீங்க யாரோன்னு சொல்றீங்க? கதிர் இந்த வீட்டு புள்ள, என் மச்சானோட தங்கச்சி புள்ள. என் பையன் சீனு இந்த வீட்டுல எப்படியோ அதே மாதிரி தான் கதிரவனும். அட ஆமா மாமா, இவ விஷயம் எங்களுக்கு தோணாமலே போயிருச்சு பாருங்களேன். நம்ம கதிரவன் எப்படி பார்த்தாலும் சாருவுக்கு முறை தானே. ஏங்க, அது எப்படிங்க சீனுக்கு பேசின பொண்ண கதிருக்கு கட்டி வைக்க முடியும்? அட, கதிர் நம்ம வீட்டுக்குள்ள தானே. நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு என்ன குறை? அது மட்டும் இல்ல மச்சான், கதிர் மச்சானோட வளர்ப்பு. அவனை ஆளாக்குனது அவரு தானே. அவர் ஒரு கோடு போட்டா கதிரவன் தாண்டது என்ன, கோட்டு பக்கத்துல கூட போக மாட்டான். என்ன கதிரவா? ஓ, என்ன நீங்க போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா, புகழ்ச்சி பிடிக்காத பையனா இருக்கா. இப்படி ஒரு பையனை நம்ம சாருக்கு எங்க தென்னாலும் கிடைக்க மாட்டான்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? கதிருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்க வேண்டாமா?
சும்மா அவனை கட்டாயப்படுத்தி கட்டி வைக்க முடியுமா என்ன? அப்போ சீனுவுக்கு மட்டும் கட்டாயப்படுத்தி கட்டி வைக்கலாமா? அதுவும் இல்லாம கதிரை யாரும் கட்டாயப்படுத்தல. நம்ம குடும்பத்துக்காகவே அவனே முன்வர தயாரா இருக்கான். என்ன கதிரவா, சாருவுக்கு நீ வாழ்க்கை கொடுக்க மாட்ட? என்ன சித்தப்பா, வாழ்க்கை தானே, கொடுத்துட்டா போச்சு. எனக்கு ஓகே தான் சித்தப்பு. அப்புறம் என்ன பத்மா, அந்த தாலி கொடு. மாமா நான் கொடுக்க மாட்டேன். அட, கொடுங்கறல, கொடு. ஏங்க, தாலி கொடு. விடுங்க. சொன்னா கேளுங்க, விடுங்க. பத்மா, ஐயோ, கொடு. எங்க சித்தி? சும்மா இந்த கதிரவா குடி. சாரு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். வேண்டாம் மாமா, சித்தி, அத்தை, சொல்லுங்க, எனக்கு வேண்டாம். வேண்டாம்.